Hey guys, Assalamualaikum. Welcome back to another video. இது என்ன வீடியோன்னு சொல்லி நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஹாஸ்டல் எசென்ஷியல் வீடியோ தான். ஸோ நான் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு ஹாஸ்டலுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுன்னு எனக்குமே ஐடியாவே இல்லை. ஸோ நானுமே வந்து யூடியூப் பார்த்து தான் எல்லாமே எடுத்துகிட்டே போனேன். ஸோ அதை பார்த்துமே நிறைய நான் வந்து எடுக்காமல் போயிட்டேன். ஸோ நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நிறைய இன்ஃபர்மேஷனுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகாமல் போய்டும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு க்யூட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்பர் 1 பெட் எசென்ஷியல். பெட் எசென்ஷியல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூம் வந்து அலோகேட் பண்ணும் போதே நம்மளுக்கு செப்பரேட்டான காட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு சில ஹாஸ்டலில் வந்து பெட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, சில ஹாஸ்டலில் வந்து பெட் கொடுக்க மாட்டாங்க. நம்மளே வந்து பெட் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஹாஸ்டல் பார்க்கும்போது உங்களோட காட்டோட சைஸ் இன்ச்சஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பெட் வாங்கிக்கோங்க. தென் நீங்கள் ஒரு பில்லோ வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக 2 பில்லோ கவர்ஸ் வாங்கிக்கோங்க. நீங்கள் 2 பில்லோ வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக 4 பில்லோ கவர் வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பில்லோ கவர் ஒன்று வாஷ் பண்ணும்போது இன்னொரு பில்லோ கவர் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பில்லோஸ் வாங்கிக்கோங்க, பில்லோக்கு கவர் வாங்கிக்கோங்க. தென் பிளாங்கெட் வாங்கிக்கோங்க. பிளாங்கெட் ஒரு பிளாங்கெட் வாங்கிக்கோங்க. இது எல்லாமே தான் வந்து பெட் எசென்ஷியலில் வரும். பாத்ரூம் எசென்ஷியல் பக்கெட் 2 வாங்கிக்கோங்க, மக் 1 வாங்கிக்கோங்க. சில ஹாஸ்டல்லாம் வாஷிங் மிஷின் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வாஷிங் மிஷின் இல்லைன்னா நீங்கள் தான் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 பக்கெட் வாங்கிக்கோங்க. ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு சோப் வாங்கிக்கோங்க, வந்து ப்ரஷ் வாங்கிக்கோங்க, நெயில் கட்டர் வாங்கிக்கோங்க, பேஸ்ட் வாங்கிக்கோங்க, சோப் ஆர் பாடி வாஷ் வாங்கிக்கோங்க. வாஷிங் மிஷின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லிக்விட் வாங்கிக்கோங்க. இதெல்லாமே தான் வந்து பாத்ரூம் எசென்ஷியலில் வரும். நம்பர் 3 ஹேர் கேர் எசென்ஷியல். ஸோ கண்டிப்பாக கோம் வாங்கிக்கோங்க, எக்ஸ்ட்ரா 2 கோம் வாங்கிக்கோங்க. எப்பயுமே ஹாஸ்டலில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்றை நம்பி நீங்கள் எப்பயுமே போகாதீங்க. எக்ஸ்ட்ரா 2-3 வாங்கிக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு கோம் வாங்கிக்கோங்க. தென் வந்து கிளிப்ஸ், கிளச்சர்ஸ், லப்பர் பேண்ட்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீரம்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா சீரம் வாங்கிக்கோங்க. அப்புறமேட்டு மசாஜர் டூல்ஸ் இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஹேருக்கு நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்களோ கண்டிப்பாக வந்து அதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு ஆர்கனைசர் இது மாதிரி ஒரு பேக் மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டா கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்க ரொம்ப ஆர்கனைசிங்காக இருக்கும். எல்லாமே தான் வந்து ஹேர் கேர் எசென்ஷியலில் வரும். நம்பர் 4 ஸ்கின் கேர் எசென்ஷியல். ஸோ நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர், ஸ்கின் கேர் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணுவீங்கன்னா ஸோ உங்களோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் மேக்கப் ரெகுலராக நீங்கள் காலேஜ்க்கு என்னெல்லாம் வியர் பண்ணிட்டு போகணுமோ என்னெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு போகணுமோ ஸோ அது எல்லாமே வந்து இதை மாதிரி ஒரு ஆர்கனைசர் பேக் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் மேக்கப் எசென்ஷியலில் வரும். நம்பர் 5 லேண்ட்ரி எசென்ஷியல். லேண்ட்ரி எசென்ஷியலில் வந்து லேண்ட்ரி பேக் இதை மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா லேண்ட்ரி பேஸ்கெட் இதை மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இதை மாதிரி யூஸ் பண்ணுறதோட இதை மாதிரி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக ட்ரெஸ் வாஷ் பண்ணுற பர்சனாக இருந்தால் இது தேவையில்லை. பட் நீங்கள் இல்லை நல்லா வாஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற பர்சனாக தான் கண்டிப்பாக வந்து லேண்ட்ரி பேக் வாங்கி வச்சுக்கோங்க. தென் வந்து கண்டிப்பாக ரோப் வாங்கிட்டு வாங்க மறக்காமல். சில ஹாஸ்டல்லலாம் வந்து துணிக்காய வைக்கிறதுக்குன்னே அந்த ப்ளேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பி தான் இருக்கும் தவிர அந்த ரோப் இருக்காது. சில ஹாஸ்டலில் கொடுத்துருப்பாங்க, சில ஹாஸ்டலில் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ரோப் வாங்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் கிளிப் வாங்கிட்டு போங்க. ஸோ கிளிப்ஸு ரோப்ஸும் மறக்காமல் மறந்துடாமல் இது 2த்தையும் வாங்கிட்டு போங்க. ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு சோப் வாங்கி வச்சுக்கோங்க, லிக்விட் வாங்கி வச்சுக்கோங்க, கம்ஃபர்ட், டெட்டால், மெயினாக டெட்டால் வாங்கி வச்சுக்கோங்க. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக தான் கண்டிப்பாக டெட்டாலை மறந்துட்டு போயிடாதீங்க. டெட்டால் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாமே தான் வந்து லாண்ட்ரி எசென்ஷியலில் வரும். நம்பர் 6 மெடிசன் எசென்ஷியல். நீங்கள் வந்து இல்லை நான் டேப்லெட்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் டேப்லெட் எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கே கோல்டு, ஃபீவர், காஃப் இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு டேப்லெட் தேவைப்படும். கண்டிப்பாக வந்து டேப்லெட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு உதவினாலும் வேறு காத்துக்காச்சும் உதவும். ஸோ அதனால் கண்டிப்பாக டேப்லெட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ரெகுலராக டேப்லெட் போடுற ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது எனக்கு டேப்லெட்னா கண்டிப்பாக நீங்கள் டேப்லெட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. பெயின் கில்லருக்காக ஒரு ஸ்ப்ரே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு இதெல்லாம் உதவும். ஸோ அதனால் மெடிசனுக்காக ஒரு எசென்ஷியலுக்காக ஒரு கிட் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. நம்பர் 7 ஸ்லிப்பர் எசென்ஷியல். ஷூஸ் ஆர் ஸ்லிப்பர்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்கள் காலேஜில் என்ன வந்து யூஸ் பண்ணணுமோ ஸோ அதை மாதிரி நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் ஆர் ஷூஸ் ரொம்ப அதிகமாகலாம் எடுத்துகிட்டு வராதிங்க. நம்ம அடிக்கடி வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்லிப்பர்ஸ் வச்சுக்கோங்க, தென் ஷூஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து காமன் பாத்ரூம் தான் இருக்குமே. சில ஹாஸ்டலெல்லாம் வந்து செப்பரேட்டாக வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க, சில ஹாஸ்டலெல்லாம் இருக்காது. மோஸ்ட்லி காமன் பாத்ரூம் தான் இருக்குமே. ஸோ அதுக்காகவே நீங்கள் வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக வந்து ரூமை விட்டு வெளியே போகிற மாதிரி இருந்தாலே நீங்கள் வந்து செப்பரேட்டாக இந்த மாதிரி 100 rupees இல்லை 120 இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் விற்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி வச்சுக்கோங்க. காமன் பாத்ரூம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்லிப்பர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. நம்பர் 8 ஃபுட் எசென்ஷியல். இதில் வந்து பிளேட் வாங்கிக்கோங்க. நான் வந்து 2 பிளேட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஹாஸ்டல் போகும்போதே வந்து ஒரு 1 monthல என்னோட இன்னொரு பிளேட் தொலைஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக 2 பிளேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட் மிஸ் ஆனாலோ இல்லை ஒரு பிளேட் உடஞ்சி போனாலுமே வந்து உங்களுக்கு இன்னொரு பிளேட் இருக்குது. ஸோ அதனால் வந்து சேஃபாக இருக்கலாம். நீங்கள் யாருமே வந்து மற்றவங்க பிளேட் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எதாவது ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாலே கண்டிப்பாக நீங்கள் ஒன்று வாங்காதீங்க. எப்பயுமே உங்களுக்குன்னு எக்ஸ்ட்ரா 2 வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று இருக்கும். ஸோ நான் இந்த வரைக்கும் அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேனே. நான் என்ன வாங்கினாலுமே அதை மாதிரி வாங்கினாலும் கூட அதோட சிம்பிளாக ஏதாச்சும் ஒன்று வாங்கி வச்சுப்பேன். அந்த மாதிரி
ஸோ நான் இன்ன வரைக்குமே 2 பிளேட் தான் வச்சுருக்கேனே. ஒரு பிளேட் வந்து எதாவது ஆனால் கூட நான் இன்னொரு பிளேட்டில் சாப்பிடுவேன். ஸோ திடீர்னு என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் 2 பிளேட் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. தென் வந்து காஃபி, டீ பர்சன் நீங்கள் காஃபி குடிப்பீங்க, டீ குடிப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டீ கப் வாங்கி வச்சுக்கோங்க. தென் ஈவினிங் தான் வந்து ஹாஸ்டலில் வந்து ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சுண்டல், மல்லாட்டை இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அது வாங்குறதுக்காக கப்ஸ் வாங்கிக்கோங்க, கப் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி குட்டி குட்டியாக கப்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்பூன்ஸ்லாம் நீங்கள் மறக்காமல் எடுத்துக்கோங்க. தென் நீங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் ரெகுலராக சாப்பிட்றது கண்டிப்பாக கத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து சாப்பரும் வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கு தேவையான சாப்பர்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. தென் வந்து ஹாஸ்டல் சாப்பாடு கண்டிப்பாக வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கவே இருக்காது. நீங்கள் என்னதான் வந்து ஹாஸ்டல் சாப்பாடு நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு வந்தால் மோஸ்ட்லி யாரும் நினைக்க மாட்டாங்க. சொல்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு. ஆனால் வந்து நீங்கள் அதை சாப்பிடாம பட்னியெல்லாம் கிடக்கக்கூடாது. அதையும் சாப்பிட்ணும். பட் வெஜிடபிள்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ணும். நம்மளுக்கு வந்து டைமிங், ஸோ நம்ம வீட்டு மாதிரி அப்படிலாம் கிடையாது. நம்ம இப்போ வேணால் இப்போ இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாது. ஸோ டைமிங் பிரிச்சுருவாங்க. இந்த டைமிங் தான் சொல்லி நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடுவோம். வீட்டில் வந்து 10 o'clock 10:30க்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி சாப்பிடுவோம். பட் ஹாஸ்டலில் 7 o'clock 7:30 8 o'clockலாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும். நான் வீட்லேருந்து வரும்போது அவ்வளோ ஸ்நாக்ஸ் தூக்கிட்டு வருவேன்னா, ஸோ ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக வேணும். மஸ்ட்டுனா ஸ்நாக்ஸ் தான். ஸோ ஹெல்த்தியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்க. வீட்டிலேருந்து நீங்கள் ஓட்ஸ் சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக ஓட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவல் வாங்கிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக நீங்கள் இங்கே வந்து உங்களால் சாப்பிட முடியலன்னா கண்டிப்பாக நீங்கள் அதையும் சாப்பிடுங்க கொஞ்சமாச்சும். அதுக்கு நீங்கள் உடம்ப பார்த்துக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நான் வாங்கிட்டு வந்துடுங்க. வந்து இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் டப்பா, இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ்லாம் நிறைய விற்கிது. இப்போ நிறையவே வந்துடுச்சு. இந்த லெமன் சாதம் ப்ரீமிக்ஸ், புளி சாதம் ப்ரீமிக்ஸ், அதுக்கப்புறம் வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. தென் வந்து வீட்டிலேருந்து கண்டிப்பாக இட்லி பொடியெலாம் அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கு மறக்காமல் எண்ணெயும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் ஃபஸ்ட் டே போகும்போது எண்ணெயை மறந்துட்டு இட்லி பொடியை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ எண்ணெயும் மறக்காமல் எடுத்துக்கோங்க. இட்லி பொடியும் வாங்கிக்கோங்க. இதை வீட்டிலேருந்து அரைச்சிக்கோங்க. 2 வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கிக்கோங்க. ஹாஸ்டலுக்கு ஒரு வாட்டர் பாட்டில், காலேஜ்க்கு ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி 2 வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க. தென் ஃப்ளாக்ஸ் எடுத்துக்கோங்க மறக்காமல். ஏன்னா கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும், நிறையா வந்து கோல்டு ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ ஃப்ளாக்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. 2 வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாமே தான் வந்து ஃபுட் எசென்ஷியலில் வரும். இல்லை நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நியூஸ் பேப்பரா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம் கைஸ், நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு உதவும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷெல்ஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஷெல்ஃப்ஸ்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு கீழே வைக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நிறைய விஷயத்துக்கு நியூஸ் பேப்பர் வந்து தேவைப்படும். ஸோ நியூஸ் பேப்பரை மறந்துடாதீங்க. இது எப்படி கன்வே பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் வந்து நியூஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நியூஸ் பேப்பர் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நான் வந்து நியூஸ் பேப்பர்லாம் எடுக்காமலே போயிட்டேன். நம்ம வந்து ஏதாச்சும் டேபிள் வந்து கொடுத்துருந்தாலுமே அது கீழே வந்து நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ நியூஸ் பேப்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன்றை நம்பி எப்பயுமே போகாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு பேஸ்ட் வாங்குறீங்கன்னா ஒன்று மட்டும் வாங்காதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம லீவ்னா தான் வந்து நம்ம வீட்டுக்கு போகுவோமே. ஸோ நீங்கள் எது வாங்கினாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. எக்ஸ்ட்ரா மீன்ஸ் ஒரு 3-4 வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 9 ட்ரெஸ் எசென்ஷியல். உங்கள் ஹாஸ்டலுக்கு வந்து நைட் ட்ரெஸ் தேவைப்படும். ஸோ நைட் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் காலேஜில் வந்து எப்படி ட்ரெஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்களோ ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரும்போதே பல்காக எடுத்துகிட்டு வரணும் அப்படிலாம் இல்லை. ஸோ நீங்கள் வரும்போதே கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க. வரும்போது நீங்கள் அதிகமாக எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கும் போகுவீங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. மெயினாக நைட் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஐ ஹோப் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹாஸ்டல் ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்க்கு கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் ஹாஸ்டல் லைஃப். டாடா, பை பாய்.